सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ததனன்யத்வாதிகரணம் விஷயம் போடப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் முதல் பாதம், அதுல வரக்கூடிய அதிகரணம் இது. இந்த அதிகரணம் வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ண வந்தது. ரொம்ப பிரசித்தமான வாக்கியம் எல்லாருக்குமே தெரியும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா இது வேதாந்த டிண்டிமஹ. பிரம்ம சத்தியம் இது முதல்ல நிரூபணம் பண்ண வேண்டியது அது. ஜெகன் மித்யா இது அடுத்தது. இது எதுக்காக ஜெகத் மித்யான்னு நிரூபணம் பண்ணணுங்கிற விஷயத்தையும் நாம கொஞ்சம் விசாரிக்கலாம். இது 2வது சித்தாந்தம். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இந்த 3 சித்தாந்தமும் இந்த சாரீரிக மீமாம்சான்னு சொல்லப்படுற இந்த பிரம்மசூத்திரத்துங்கிற சாஸ்திரத்துல நன்னா விசாரிச்சு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை நிரூபணம் பண்றதுதான் இந்த அதிகரணத்தினுடைய முக்கியமான லட்சியம். அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களையும் இது நிரூபணம் பண்றது. அதுக்கு முன்னாடி இந்த அதிகரணம் வந்தது எப்படிங்கிறத கொஞ்சம் அதோடைய பூர்வ கதையை சொல்லி ஆகணும். பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் தனித்தனியாக விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சமன்வயாத்தியாயம்னு முதல் அத்தியாயம். வேதாந்தங்கள் எல்லாமே ஒரே விதமான பிரம்மஸ்வரூபத்தை தான் நிரூபணம் பண்றது. ஜெகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொன்னா வேதாந்தத்துக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டால் வேதாந்தம் சொல்லக்கூடிய பதில் ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மம் அப்படிங்கிறத ஜன்மாத்தியஸ்தகாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த அத்தியாயம் முழுக்க நிரூபணம் பண்ணியிருக்கார். இதுல இருந்து இன்னொன்னு தெரிகிறது, மற்றவாதிகள் ஜெகத்துக்கு காரணமாக சொல்லக்கூடிய வஸ்துக்களை வேதாந்தம் ஜெகத்காரணமாக ஏற்றுக்கலை. பிரம்மம் ஒன்றுதான் ஜெகத்துக்கு காரணம் அப்படிங்கிறத திருடமாக நிரூபணம் பண்றது சமன்வயாத்தியாயம். இப்படி நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயத்தில் பல விரோதங்கள் சில பேர் ஏற்படுத்துற. அந்த மாதிரி விரோதங்கள் வருமானு தெரியல. அப்படி விரோதங்கள் ஏற்படும்படியாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி அந்த சமன்வயம் சரியானதுதான், அது மேல சந்தேகப்படுறதுக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக வந்ததுதான் 2வது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம். 3வது அத்தியாயம் சாதனத்தை நிரூபணம் பண்றதுக்காகவும் பிரம்மஞானத்தினால வரக்கூடிய பலம் என்ன, அந்த மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது நிரூபணம் பண்றதுக்காக 4வது அத்தியாயமும் வந்திருக்கு. இது பிரதானமான விஷயம். இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிற இந்த அதிகரணம் 2வது அத்தியாயம், அதாவது அவிரோத அத்தியாயத்தில் இருக்கு. இந்த அவிரோத அத்தியாயத்துல 4 பாதங்கள். அதுலயும் முதல் பாதத்துல வந்திருக்கு இந்த அதிகரணம். 4 பாதங்களுக்கும் தனித்தனியாக விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். முதல் பாதத்துல இந்த வேதாந்தத்துக்கு
பிரம்மத்துல தான் தாற்பயம், ஜெகத்காரணம்னு என்னன்னா பிரம்மந்தான் அப்படின்னா எல்லா வேதாந்தமும் சொல்றதுங்கிற விஷயம் சில ஸ்மிருதிகளுக்கும் யுக்திகளுக்கும் விரோதமானது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். இந்த ஆக்ஷேபத்தை நிவர்த்தி பண்றதுதான் முதல் பாதம். இரண்டாவது பாதம் என்ன பண்றதுன்னு சொன்னா, அது கொஞ்சம் தன்னுடைய சித்தாந்தத்திலேருந்து வெளியில வந்து யார் இந்த மாதிரி ஆக்ஷேபத்தை தெரிவிக்கிறாளோ அவளுடைய சித்தாந்தத்தினுடைய நிலை என்ன, அது சரியாக இருக்கா, இப்பேற்பட்ட ஆக்ஷேபங்கள்லாம் இல்லாமல் சரியானபடியாக அதை சொல்ல முடியுமான்னு அதை பரீட்சை பண்ணி பார்த்து அது சரியாக இல்லை, வேதாந்த சித்தாந்தம் தான் எல்லா விதமான யுக்திகளுக்கும் உபபன்னமாக யுக்தியோடு சேர்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்றது. 3, 4 இந்த 2 பாதங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஸ்ருதிக்குள்ள பூந்து ஸ்ருதியில இங்க இப்படி சொல்லியிருக்கு அங்க அப்படி சொல்லியிருக்குன்னு சிருஷ்டியை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்ல உள்ள பூந்து கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்கு, இப்படி வித்தியாசமா சொல்லப்படுற அந்த வேதத்தை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டு எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாம் சரியாத்தான் சொல்லியிருக்கு, அந்த விரோதங்கள்லாம் இல்லைன்னு நிரூபணம் பண்றது 3வது 4வது பாதங்கள். இதுதான் 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் சுருக்கமாக. இப்ப நாம முதல் பாதத்துல இருக்கோம். 2வது அத்தியாயம் முதல் பாதத்துல இருக்கும். இதுல முதல் 2 அதிகரணங்கள் சாங்கிய ஸ்மிருதி யோக ஸ்மிருதி, இந்த 2 ஸ்மிருதியை கொண்டு வேதாந்த சமன்வயத்தை ஆக்ஷேபம் பண்ணினால் அது சரியல்ல அப்படின்னு நிரூபணம் பண்றது. சாங்கியனுடைய மதத்திலும் யோக மதத்திலும் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டா அனுமான சித்தமான பிரதானம்னு ஒரு வஸ்து, ஈஸ்வரன் இல்லை. சாங்கிய மதத்துல ஈஸ்வரனை நிரூபணம் பண்ணவே இல்லை, யோக மதத்துல ஈஸ்வரனை நிரூபணம் பண்ணி இருக்கு, ஆனாலும் ஜெகத்துக்கு காரணமாக ஒன்றும் நிரூபணம் பண்ணல. ஜெகத்தினுடைய சிருஷ்டி விஷயத்துல பார்த்தோம்னா இந்த யோக பிரக்கிரியை எல்லாமே சாங்கிய மதத்தை அனுசரித்து தான் இருக்கு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அதிகப்படியாக உபாசனைக்கு ஈஸ்வரனை ஒத்துருக்கே தவிர மற்றபடி ஜெகத் சிருஷ்டி விஷயத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. இது 2ஐயும் நிவர்த்தி பண்ணியாச்சு. இந்த 2 அதிகரணமும் அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டா, சாங்கிய ஸ்மிருதி யோக ஸ்மிருதி இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு பிரமாணம் ஆகாது. ஜெகத்துக்கு காரணம் என்னன்னு சொல்ல வந்தால் அதை சொல்றது சரின்னு நம்பக்கூடாது அப்படின்னு நிரூபணம் பண்ணி தள்ளியாச்சு. அதுக்கு மேல தார்க்கிகான் பொதுவான ஒரு யுக்திகளை கொண்டு இந்த வேதாந்த சமன்வயத்துல ஆக்ஷேபம் வருது. பிரம்மங்கிறது நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது, நிர்தோஷம் நிர்குணம்னு எல்லாம் கூட சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட பிரம்மம் இதுக்கு நேர் விபரீதமான பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆக முடியுமா அப்படின்னு விசாரிச்சு பார்த்து ஆகலாம் அப்படின்னு ஒரு அதிகரணத்துல நிரூபணம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன அதிகரணம், அதை விட்டுருவோம். இன்னொரு பெரிய கேள்வி கேட்டேன். பிரம்மத்தை ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இந்த 3 மதங்கள் இருக்கு, அத்வைத மதம், விசிஷ்டாத்வைத மதம், துவைத மதம்னு. இந்த 3 மதத்துக்கும் காரணம்னு சொல்றதுல வித்தியாசம் இல்லை. பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம், இது 3மே வேதாந்தத்துக்கு பிராமாண்யம் கொடுக்குறது. வேத பிராமாண்யத்தை ஒத்துண்டு ஜெகத்காரணத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய மதங்கள். அதுல பிரம்மந்தான் இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணம்னு சொன்னா எல்லாரும் அப்படிதான் ஒத்துப்பா. ஆனால் அது எந்த மாதிரியான காரணம் அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகம் வரும். காரணம் நமக்கு 2 விதமாக தெரிகிறது. ஒரு பானை எடுத்துட்டோம் ஆனால் இந்த பானை உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் வேணும். மண்ணு வேணும், முதல்ல மண்ணாலத்தான் பானையை உருவாக்கணும். அப்படியானால் அந்த மண்ணானது ஒரு காரணம். மண்ணானது தானாகவே பானையாக உருவெடுக்க முடியாது. அதுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு குலாலன் வேணும், கர்த்தா. அந்த குலாலன் பல சாதனங்களை கொண்டுதான் அந்த மண்ணை பானையாக பண்ணுவான்.
இப்ப இங்க இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள்லாம் இங்க தேவைப்படுறது. இத்தனை காரணங்களை நாம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இதுல நீங்க பார்க்கலாம், இந்த மண்ணுங்கிற காரணமும் அதை தவிர்த்து சொல்லக்கூடிய குலாலன், அந்த குலாலன்னா கொயவன் அர்த்தம். கொயவன் அவன் அந்த மண்ணை பானையாக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்கள் இதெல்லாம் ஒரு விதமான காரணம், மண்ணு ஒரு விதமான காரணம். எப்படி எந்த வித்தியாசத்தை கொண்டு இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், மண்ணானது அந்த பானை உருவாகும் போது தன்னையே அந்த பானையாக உருவாகும்படியாக தன்னையே அந்த பானைக்கு கொடுக்கிறது. தன் சொரூபத்தை பானைக்கு தன்னுடைய சத்தையை அந்த பானைக்கு கொடுத்து மண்ணாகவே அந்த பானை இருக்கும்படியாக செய்கிறது. ஆனால் இந்த குலாலன் அவனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் இதெல்லாம் பார்த்தேன்னா, அந்த குடமும் பானை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அப்ப இதுக்கு வேலை இல்லை, இது கிளம்பி போயிடும். பானை எங்கேயோ போடும், இவன் எங்கேயோ போடுவான். குலாலனுக்கும் பானைக்கும் பானை உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் சம்பந்தம் இல்லை, அது வேற இன்னொருத்துக்கு போடுவோம். அதாவது சொல்ற என்னுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, ஒரு காரணம் காரியம் உண்டானத்துக்கு அப்புறம் கூட அதோடவே சேர்ந்து இருந்து அதுக்கு சத்தையை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு விதமான காரணம் காரியத்தை உண்டாக்கிட்டு பொறுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பொறுப்பே இல்லை, அந்த காரியத்தோட அதுக்கு சம்பந்தம் தேவையே இல்லை. இதை நிமித்த காரணம்னு சொல்லுவான். முதல்ல சொன்னத உபாதான காரணம் அப்படின்னு விவகாரம் பண்றது. பானைக்கு மண்ண உபாதான காரணம், குலாலன் நிமித்த காரணம். இப்ப பிரம்மத்தை சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணம்னு சொல்லும் போது இங்க எந்த விதமான காரணம்னு சொல்றேன் அப்படின்னு கேள்வி வரும். மண்ணை போல உபாதான காரணம்னு சொல்றீங்களா, இல்ல அந்த குலாலனை போல நிமித்த காரணம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால், இப்ப இந்த 3 மதம் இருக்கு, திரிமதம்னு சொல்லக்கூடிய இந்த 3 மதத்துல வித்தியாசம் கொடுத்து அதுல 2 மதம், அத்வைத மதமும் விசிஷ்டாத்வைத மதமும் என்ன சொல்றதுன்னு சொன்னா, பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் 2 விதமான காரணமாகவும் இருக்கு. மண்ணு பானைக்கு தன்னுடைய சத்தையை கொடுக்கிற மாதிரி இந்த பிரம்மந்தான் உலகத்துக்கே சத்தையை கொடுத்துட்டு இருக்கு. அதனால இது உபாதான காரணமும் இதுவே. அதே சமயத்துல இந்த பிரம்மமே கர்த்தாவாக இருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய கர்த்தாவாக இருந்து நிமித்த காரணமும் இதுவே அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் இது 2. ஆனா 3வது அந்த துவைத மதம் இருக்கே, அது இந்த விஷயத்தை ஒத்துக்கல. அவளுடைய சித்தாந்தப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் நிமித்தம் அப்படிங்கிற ஒரே விதமான காரணம் தான், உபாதானம் கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. இப்போ அந்த 3வது மதத்தை நாங்க ஒதுக்கி தனியா வச்சுடுவோம். அந்த விஷயத்துல நாம பார்த்தோம்னா இந்த அசித்தரிடம் நாம சொல்ல வேண்டிய விஷயத்துல ஒட்டாது. ஆனா மற்ற 2 மதத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது, பிரச்சனை வருது. அவன் கேட்டா, பிரம்மங்கிறது ஒண்ணு, பிரம்மம் சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணமாகிறதுன்னு சொல்றேன், அதுவும் உபாதானமாகிறது. உபாதானம்னு சொன்னா இதுவே பிரபஞ்சமானதுன்னு சொல்லணும். மண்ணே பானையாக உருவெடுத்த மாதிரி பிரம்மமே இந்த பிரபஞ்சமாக உருவெடுத்ததுன்னு சொல்லணும். அந்த உபாதானத்தை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த பிரபஞ்சமும் பிரம்மமும் வேறு இல்லை அப்படிதான் சொல்லியாகணும். மண்ணும் பானையும் தனித்தனியானது இல்லையே, அதே மாதிரி பிரபஞ்சமும் அதுக்கு காரணமான பிரம்மமும் வேறானது அல்ல அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லிட்டேன்னா என்ன ஆகும், இந்த பிரபஞ்சத்துல பல விபாகங்கள் இருக்கு. ஜட பிரபஞ்சம், சேதன பிரபஞ்சம்னு இது பிரிக்கலாம். ஜடமான வஸ்துக்கள் எல்லாம் அனுபவிக்கிறான் சேத்தன ஜீவன். நம்மளாலும் சேத்தன வர்க்கம், அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவன் தான் சேத்தனம். ஜடம்னு சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லாத வஸ்து. அந்த ஜடமான வஸ்துவை இந்த சேத்தனாக இருக்கக்கூடியவன் அனுபவிக்கிறான், அதை உபயோகப்படுத்திக்கிறான். தனக்கு சுகம் அல்லது துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அதை சாதனமாக உபயோகப்படுத்திக்கிறான் இவன். இப்போ
ஜடம் சேதனம் அப்படிங்கிற இந்த விபாகம் இருக்கே, இந்த விபாகமே உனக்கு சரியாக வராது. ஏன்னா ஒரே பிரம்மமானது இந்த சேதனனாகவும் இருக்கு, அதே பிரம்மம் ஜடமாகவும் இருக்கு. ஒரு கேள்வி கேட்பான் நடுப்புற, இந்த மாதிரி கேட்க முடியாது, ஒரே மண்ணு பானையாகவும் இருக்கு, அதே மண்ணை கொண்டு அகல் தயார் பண்ணா எத்தனையோ விதமான பாத்திரங்களை அவன் தயார் பண்ண முடியும். இந்த குலாலன் மண்ணை வச்சுண்டு, எல்லாமே மண்ணு தானே. ஆனா அந்த அகல், அந்த பானை, அந்த சராவம் இதெல்லாம் வித்தியாசமாகத்தானே இருக்கு. அது செய்யக்கூடிய வேலைகளும் சின்ன சின்னமாகத்தானே இருக்கு. அத போல ஒரே ஒரு பிரம்மம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருந்தாலும் பிரபஞ்சம் தனித்தனியாக இருக்கிறதுல உனக்கு என்ன ஆட்சேபம்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, இல்ல நான் ஆட்சேபம் பண்றதுக்கு எனக்கு தாத்பரியம் இருக்கு. மண்ணு சொல்லும் போது அது ஒரு சாவயவமான பதார்த்தம். அந்த மண்ணை எத்தனை பாகம் வேணாலும் பண்ணலாம். மண்ணுல ஒரு பாகம் பானையாக மாற்றப்பட்டது, ஒரு பாகம் அகலாக பண்ணப்பட்டது. இந்த பாகம் வேற, அந்த பாகம் வேற. இதெல்லாம் மண்ணுல பண்ண முடியும், ஆனா பிரம்மத்துல பண்ண முடியுமா? பிரம்மம் ஏகம் நிரவயவம் அப்படி சொல்லிட்டேன்னா, இந்த ஒரே பிரம்மமானது இப்படி வித்தியாசமான பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருந்தால், அதாவது உபாதான காரணமாக இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்? அந்த விபாகம் இல்லாமல் போயிடும். இது போக்தா, இது போக்கியம், இது ஜடம், இது சேத்தனங்கிற வித்தியாசமே இல்லாத போயிடும். எல்லாமே ஜடமாகும் அல்லது எல்லாமே சேத்தனமாயிடும். இந்த வித்தியாசமே இல்லாத போயிடும். இந்த மாதிரி கேள்வி வரும்போது இதுக்குதான் போக்தராபக்தி அப்படின்னு சூத்திரக்காரர் இருக்கிறார். போக்தாவே போக்கியமாயிடுவான், போக்கியமே போக்தாயிடும். அப்படி ஆனா சம்சாரமே இல்லாத போயிடும். சம்சாரியாக இருக்கிறவன் தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவைத்தான் அனுபவிக்கிறான். அது மூலமாக தனக்கு சுகத்தை அனுபவிக்கிறான், துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கிறான். இவனேதான் அது அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப அவனால சம்சாரத்தை அனுபவிக்க முடியாது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு, அதனால இந்த பிரம்மத்தை பிரபஞ்சத்தை காட்டிலும் தனியாக வை, அதுவே பிரபஞ்சமாக ஆனது அப்படிங்கிற வாதம் சரியில்லை அப்படின்னு ஆட்சேபமும் வந்தது. இந்த ஆட்சேபத்துக்கு சூத்திரக்காரர் ஒரு உதாரணம் சொல்லி சமாதானம் பண்ணிட்டார். இதெல்லாம் கிடையாது, ஒரே ஜலம்தான் சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல தரங்கம் அலைகளும் வருது, அதே சமுத்திரத்துல நுரையும் ஏற்படுறது. இந்த நுரை இருக்கே பேனம், நுரையும் ஜலந்தான், அந்த தரங்கமும் ஜலந்தான். அதுக்குள்ள அந்த குமிழ்கள் வந்தது, புத்புதம் வந்ததுன்னா அதுவும் ஜலந்தான். இந்த புத்புதம் இருக்கே குமிழி, அதுவும் அலையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அந்த பேனமும் அந்த தரங்கமும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஆமா. ஆனா ஜலம்னு கேட்டா எல்லாமே ஜலம்தான், ஒரே ஜலம்தான், ஜலத்துல வித்தியாசம் இல்லை. அத போல ஒரே பிரம்மம் உபாதானமாக இருந்தாலும் இது சேதனம், இது ஜடம் அப்படிங்கிற விபாகத்துக்கு ஒரு ஹானியும் இல்லை. சௌக்கியமாக இதெல்லாம் இருக்கலாம். பிரபஞ்சத்துக்கு ஒரு கெடுதலும் வராது, விவகார லோகமும் வராது அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னார். இதால் லோகவத் போக்திராபக்தேஹே அவிபாகஸ்சே யால் லோகவத்னு சொன்னார். இது ஒரு வியாபகாரிகமான சமாதானமா. இதுல லோகத்துல ஒரு திருஷ்டாந்தம் கிடைச்சது, இந்த திருஷ்டாந்தப்படி சமாதானம் அங்க சொல்லிட்டாரே தவிர இதுதான் வேதாந்தத்தினுடைய மூல சித்தாந்தம்ங்கிறது இல்லை. எப்போதுமே ஒரு கேள்வி, ஒரு ஆட்சேபத்தை ஏற்படுத்தினால் அந்த ஆட்சேபத்துக்கு மேல்வாரியா ஒரு சித்தாந்தம் சொல்லணும்னா சொல்லிடலாம், பதில் சொல்லிடலாம். ஆனால் அந்த சித்தாந்தமே தாத்பரியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொரு சித்தாந்தம், வாஸ்தவமான சித்தாந்தம் இன்னொன்னு இருக்கலாம். கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்லி அவன் வாய அடைக்கிறதுங்கிறது வேற, ஆனால் நம்ம சித்தாந்தம் என்னங்கிறது தெரிவிக்கிறது வேற. இப்போ அவன் பூர்வபக்ஷிய பண்ணின ஆட்சேபத்துக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சு, இதை போலத்தானே இதுல என்ன நீ ஆட்சேபம் பண்றது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம்
சொன்னால் அவனுடைய வாயை பொத்தினதாக ஆச்சே தவிர சித்தாந்தப்படி சமாதானம் சொன்னதாக ஆகல. இந்த சித்தாந்தம் என்ன, அதை நிரூபணம் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த அதிகரணம். இந்த அதிகரணத்துல நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பொய்யானது. பொய்யானதுன்னு சொன்னா உடனே எல்லாரும் கோபம் வந்துடும். ஆனால் நிரூபணம் பண்ற விஷயம் அதுதான். பிரபஞ்சமானது பிரம்மத்துல கல்பிக்கப்பட்டது. ஒரு ரஜ்ஜுவை பார்த்து ஒருத்தன் சர்ப்பமாக நினைச்சு பயந்தான்னு சொன்னா, அப்ப அந்த ரஜ்ஜு அவனுக்கு மாத்திரம் சர்ப்பமாக தெரிகிறது. அந்த ரஜ்ஜு ஏதாவது விதத்துல சர்ப்பமாக மாறிதோ? மாறினதே இல்லை. ஆனால் சர்ப்பமாக அதை தோற்றமளித்துக் கொண்டு அந்த சர்ப்பமானது நிஜமான சர்ப்பம் என்ன வேலையை செய்யுமோ அதை போல இவனுக்கு பயத்தை ஏற்படுத்துறது, பயந்து நடுங்கும்படியா எல்லாம் பண்ணிடுறது. ஆனா உண்மையிலே அது இல்லை. பிரம்மம் அந்த சர்ப்பத்துக்கு எப்படி அந்த பிரபஞ்சம் அல்ல, இந்த சர்ப்பத்துக்கு ரஜ்ஜுவானது எப்படி ஒரு அதிஷ்டானமாக இருந்தது காரணமோ அதே போலத்தான் பிரபஞ்சமும், பிரபஞ்சத்துக்கு பிரம்மங்கிறது ஒரு அதிஷ்டானம் காரணம் தானே தவிர நிஜமாக இங்கு காரியகாரண பாவம் கிடையாது. இதை நிரூபணம் பண்றார். நிஜமாக காரியகாரண பாவம் கிடையாது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் என்னாச்சு? ஜென்மாத்யஸ்தா பிரம்மம் பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு, பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணம் எதுவோ அதுதான் அப்படின்னு லட்சணம் சொன்னேன். ஜென்மாத்யஸ்தா அப்படின்னு பிரமாணம் என்ன சொன்னார்? சாஸ்திர யோனித்வா தத்துவ சமன்வயா. அந்த ஜெகத்காரணத்துவம் எங்க போச்சு? நிஜமானது இல்லைன்னு சொல்லிட்டேலே இந்த லட்சணமே தப்பாக போகுமே அப்படின்னு கேட்டார். இதுக்கு பாஷ்யக்காரர் என்ன இந்த விரோதத்துக்கு சமாதானம் எப்படி பண்றாருன்னா, பாஷ்யங்கிறது பிரசன்ன கம்பீரம், பிரசன்னம் தெளிவானதாகவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஆழமானதாகவும் இருக்கு. அப்ப இந்த பாஷ்யத்தை கொண்டு இதுல இவருடைய தாத்பரியத்தை எடுக்கிறா நிறைய வியாக்கியாதா. அதுல இருந்து தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு தாத்பரியங்கள். அவர் சொல்றார், ரெண்டு திருஷ்டி இருக்கு. வியாவகாரிக திருஷ்டிங்கிறது ஒண்ணு, பாரமார்த்திக திருஷ்டின்னு இன்னொன்னு. பிரம்மன் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னது வியாவகாரிக திருஷ்டி, பிரபஞ்சம் பொய்ன்னு சொன்னது பாரமார்த்திக திருஷ்டி. ஒரு வஸ்துவை நாம பொய்ன்னு எப்போ சொல்லலாம்னு தெரியுமோ? அதனுடைய உண்மை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். பார்த்துட்டு இருக்கிற சர்ப்பம் பொய்யானது எப்ப சொல்லலாம்னா, இது சர்ப்பமே இல்லை, இது ரஜ்ஜுதான், கயிறு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சர்ப்பத்தை பொய்னு சொல்ல முடியுமே தவிர அது தெரியாத பரியந்தம் அது சர்ப்பம் சர்ப்பம் தான். அப்ப பரமார்த்த திருஷ்டி வந்ததுக்கு அப்புறம் தானே பொய்ங்கிற சப்தத்துக்கே இடம் வருது. இல்லாட்டா பொய்ங்கிற சப்தத்துக்கே எங்களுக்கு இடம் இல்லை. எப்பவுமே பாகம் வந்தாதான் அந்த வஸ்துவை மித்யான்னு சொல்றது. அப்ப எப்ப இது பரமார்த்த திருஷ்டி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, எப்ப இவன் தத்துவத்தை புரிஞ்சு விடுவனோ அப்பதான் அது பரமார்த்த திருஷ்டி. அப்ப பார்க்கும்போது இது ஒண்ணும் இல்லை, பிரபஞ்சங்கிறது இல்லவே இல்லை, ரஜ்ஜுல சர்ப்பம் போல அப்படின்னு தெரியுது. அதனால இந்த பாஷ்யக்காரர் எப்படி காமிச்சிருக்காருன்னா, இந்த ஆரம்பத்திலேயே, இந்த அதிகரணம் ஆரம்பத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்கார், அப்வகம்யச இமம் வியாவகாரிகம் போக்திருபோக்ய லட்சணம் விபாகம் தியால்லோகவத் இது பரிஹாரஹ அபிஹிதஹ. முன்னாடி சொல்லும் போது வியாவகாரிகமான இந்த லோக விவகாரத்தை எடுத்துட்டு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். ஆனால் நத்வயம் விபாகா பரமார்த்ததா அஸ்தி, இத போய் பரமார்த்தம்னு சொல்ல முடியாது. பரமார்த்த திருஷ்டியில நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப பிரபஞ்சம் மிச்சைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். மிச்சைன்னு சொன்னால் என்ன பதில்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ? பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு உபாதானம்னு ஆனால் இந்த மாதிரி தோஷம் வரும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணினான். பிரபஞ்சம் மிச்சே அப்படின்னு சொல்லிட்டா பதில் ஆயிடுத்தும். ஏன்னா காரியகாரண பாவமே பரமார்த்தத்துல கிடையாது, விவகாரத்துல தான் அந்த காரியகாரண பாவம்.
இங்க பரமார்த்த திருஷ்டியில பார்க்கும்போது பிரம்மம் அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமும் இல்லை, பிரபஞ்சம் பிரம்மத்திலேருந்து உண்டான காரியமும் இல்லை. அப்ப நீங்க எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியாது. அதனால இந்த கேள்விக்கு இடமில்லைன்னு சமாதானம் சொல்றது இந்த சூத்திரம். இதுல முதல்ல என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா. இந்த அனன்யத்துவம் அப்படிங்கிற பதத்துக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அனன்யத்துவங்கிற பதம் என்ன சொல்றது? அந்யத் அனன்யத். அந்யங்கிற பதம் பின்னம், வேறானது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. பானையானது வஸ்திரத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கடகா பட்டாத்து அந்யஹா. கடமும் பட்டமும் என்னைக்குமே உண்டாகாது. இது வேற இது வேற, இது தனி அது தனி. அது அந்யஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்யஹான்னு சொன்னா அனன்யஹா, வேறானது அல்ல. கடம் அது மண்ணும் பானையும், பானையாக இருக்க சுவர்ணமும் அதனால் பண்ணின ஆபரணமும். சுவர்ணமும் ஆபரணமும் தனித்தனின்னு யாராவது சொல்லுவாரோ? சொல்ல மாட்டார். ஆபரணம்ங்கிறது சுவர்ணம் தான் அப்படின்னா வேறானது அல்ல, அனன்யத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்கே தது அனன்யத்துவம் அப்படின்னு பதம் போட்டிருக்க. தத்து அப்படின்னு சொன்னா காரணம் பிரம்மத்தை வாங்கிக்க வேண்டியது. அனன்யத் அனன்யத்துவம் அப்படின்னு இருக்கு பாக்கி உள்ள பதம். இந்த பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. வேறானது அல்ல அப்படின்னு சொன்னால் ஒன்றானது அப்படின்னு அர்த்தம் வந்துடும் இல்லையா? பானையும் அதோடைய மண்ணும் வேற இல்லை, மண்ணும் பானையும் வேற இல்லை, சுவர்ணமும் ஆபரணமும் வேற இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தமாயிடும். இன்னும் ஒண்ணுதான். அது போல பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒன்னானது அப்படின்னு இங்க சொல்ல வந்துதா இந்த அதிகரணம்? சொன்னா என்னன்னு கேட்கக்கூடாது. சொன்னா அந்த தோஷங்கள்லாம் அப்படியே நிற்கும். பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்லக்கூடாது, சத்தியம்னு சொல்லணும்னு வரும். ஏன்னா பிரம்மத்தை சத்தியம்னு சொல்லணும். பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் மித்தியன்னு சொன்னா அதுவும் சேர்ந்து மித்தியாயிடும், பிரம்மமும் மித்தியாயிடும். பிரம்மம் சத்தியம் சொன்னா பிரபஞ்சமும் சத்தியம் சொல்லணும். இந்த சித்தாந்தம் சரியா வராது. இன்னும் ஒண்ணு, பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒன்றானால் பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொல்றது கூட முடியாது. மண்ணுக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? மண்ணு பானைக்கு தானே காரணம்னு சொல்லலாம். அப்ப மண்ணு வேற பானை வேறன்னு இருந்தா தானே காரிய காரண பாவங்கிறது வர முடியும். காரணத்தை கொண்டு நம்ம காரியத்தை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா ரெண்டுக்கும் பேதமும் தேவைப்படுறது. அதனால அனன்யத்துவம் அப்படிங்கிறது அபேதத்தை சொல்றதாக வச்சுக்க முடியாது. இப்ப என்ன வச்சுக்கணும்? அதுக்கு என்ன சொல்றாருன்னா ரெண்டு சொல்றார். அந்யத் நா பிரபஞ்சா பிரம்மண சகாசா தஸ்மாத் பிரம்மண சகாசாத்து அந்யஹா ந அப்படின்னா. இன்னொரு வேற ஒரு வாக்கியம் சொல்றேன். அந்த பானையானது மண்ணை காட்டிலும் வேறானது அல்ல. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனா மண்ணானது பானையை காட்டிலும் வேறானதுதான், அது வேறானதுதான். ஆனா பானை தான் மண்ணை காட்டிலும் வேறானது அல்ல. இது எப்படி வித்தியாசமா இருக்கே? அதாவது கடம் வேற பட்டம் வேறேன்னு சொன்னா கடத்தை காட்டிலும் பட்டம் வேறன்னா பட்டத்தை காட்டிலும் கடம் வேறையா தானே இருக்கணும் அப்படின்னு இங்க கேட்கக்கூடாது. இதுதான் வித்தியாசம். இந்த காரிய காரண பாவம் இருக்கிற இடத்துல, உபாதான உபாதேய பாவம் இருக்கிற இடத்துல இந்த பேதம் ஒரு பக்கமா ஓடுறது. பானை மண்ணை காட்டிலும் வேறானது இல்லை, காமிக்கவே முடியாது. மண்ணை விட்டுட்டு பானையை காமி அப்படின்னு சொன்னா காமிக்க முடியாது. ஆனா பானையை விட்டுட்டு மண்ணை காமிச்சு விடலாம். பானை வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த மண்ணு தான் இருக்கு, பானை போனதுக்கு அப்புறமும் அந்த மண்ணு தான் இருக்க போறது. ஆக பானை தான் மண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் பானை மண்ணுதான்னு சொல்லலாம். பானை இருக்கிற பரியந்தம் அது மண்ணாத்தான் இருக்கும். ஆனா மண் இருக்கிற பரியந்தம் பானையாக இருக்குங்கிறது கிடையாது இல்லையா? அதனால தஸ்மாத் பிரம்மணா அந்யோ ந தத் அனன்யா. இந்த பிரபஞ்சமானது அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லை, வேறானதாக இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன பதத்தை சேர்த்துக்கணும். இதுதான் அனன்யத்துவம்னு சொல்றேன். வேறானதாக இல்லைன்னு சொன்னா இந்த தத்துவதகான ஒரு பதம் சேர்த்துக்கணும்னு சொல்றேன்.
வாஸ்தவமாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பிரம்மத்தை காட்டிலும் இந்த பிரபஞ்சமானது வாஸ்தவமான ஒரு பின்ன பதார்த்தமாக இல்லை. இது ததனன்யத்துவம்ங்கிறதுக்கு அர்த்தம். வாஸ்தவமாக பின்ன பதார்த்தமா இல்லைன்னா என்ன அர்த்தமாச்சு? அதுல வாஸ்தவத்துவம் இல்லைன்னு தான் அர்த்தமாச்சு. அது வஸ்துத்துவம் இல்லை. அதத்தான் நம்ம அனிருத்தமும் பொய்யானதுன்னு சொல்றோம். பொய்யானதுன்னு சொன்னா தனியாக பிரம்மம் இதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு தனியாக எடுத்து காமிக்க முடியாது. அதனால இது தத்துவதகான ஒரு பதத்தை சேர்த்ததுனால இதே அனன்யத்துங்கிற பதம் மித்யாத்வம்ங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது. இன்னொரு அர்த்தமும் இந்த இடத்த சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சாதாரணமா ரெண்டு விதமா பார்க்கிறோம். இது வேற அது வேறன்னு ரெண்டு பதார்த்தத்தையும் பார்க்கிறோம். அதுவும் இதுவும் ஒன்னேதான், சப்தம் தான் வேற அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு துணுசாவும் ஒண்ணு இருக்கு. இப்ப கடம் வேற பட்டம் வேறன்னா வேற வேறதான், ஒரு நாளும் ஒன்னா போறது இல்லை. கடம் வேற கலசம் வேறன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கலசமும் கட்டமும் ஒண்ணுனா ஒன்னே தான், கொஞ்சம் கூட பேரும் கிடையாது. கலசம்னு இன்னொரு பேரு அதுக்கு. ஆனால் மண்ணுக்கும் பானைக்கும் உள்ள சம்பந்தத்தை என்னன்னு சொல்றது? மண் வேற பானை வேற சொல்ல முடியலன்னு ஆச்சு. மண்ணே தான் பானைங்கிறதும் இல்லை, ஏன்னா காரியகாரணகாவும் வராது. அதுக்காக என்ன சொல்றான்னா இந்த இடத்துல பேதம் அபேதம் இரண்டுமே இருக்கின்றன. மண்ணுக்கும் பானைக்கும் வித்தியாசம் உண்டு. அதே சமயத்துல தனியாக பிரிச்சு எடுக்கும்படியான சத்தை எதுவுமே கிடையாது. பேதமும் உண்டு அபேதமும் உண்டு. பேதம்னு சொல்லிட்டு அபேதம்னு சொல்றீங்களே, இது ரெண்டும் விருத்தம் இல்லையா? ஒரே இடத்துல ரெண்டும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது பேதாபேதவாதம் ஆகாதா அப்படின்னு கேட்பான். பேதாபேதவாதம்னு ஒரு வாதம் இருக்கு. அது பாஸ்கரர்னு ஒருத்தர் அந்த வாதத்தை விசேஷமாக சொல்லியிருக்கார். அந்த வாதத்தை ஒத்துக்கிறது வழக்கம் இல்லை. ஆச்சாரியாளுக்கு முன்னாடியே இந்த வாதம் இருந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா இந்த அதிகரணத்துல நிரூபணம் பண்றாரு. எல்லாம் ஒரு மரம்னு சொன்னா அது ஒண்ணு. ஆனால் அந்த மரத்துல எத்தனை சாக்கைகள், எத்தனை கிளைகள் இருக்கு, எத்தனை இலைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, இதெல்லாம் இப்படி பார்த்தேன்னு சொன்னா அது அநேகம். ஒரே வஸ்து ஏக்கமாகவும் இருக்கு அநேகமாகவும் இருக்கு இல்லையா? அப்ப மரம்னு பார்த்தா ஒண்ணு, இலைகள்னு பார்த்தோம்னா வேறு அப்படின்னு பேதம் அபேதம் சொல்ற மாதிரி ஒரே பிரம்மங்கிறது ஒண்ணு. ஆனா பிரபஞ்சம்னு அதே பிரம்மம் நானா பின்னமாக இருக்கலாமேங்கிற வாதத்தை ஆச்சாரியால் ரொம்ப கண்டிச்சிருக்கார். அந்த மாதிரி இங்க மண்ணுக்கும் அந்த பானைக்கும் பேதமும் அபேதமும் ரெண்டும் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஆச்சாரியாளுக்கு சம்மதம் சொல்ல முடியுமா? இந்த பிரச்சனை வருது. அதுக்கு என்ன சொல்றான்னா, இதுல இருந்து என்ன அர்த்தம் சொல்றான்னா, இங்க தாதாத்மியம்னு ஒரு சம்பந்தம் சொல்ற. தாதாத்மியம்ங்கிறது இந்த ஒரே பதத்தை பல சாஸ்திரங்கள்ல உபயோகப்படுத்துறா. ஆனா அர்த்தம் வித்தியாசப்படுறது. இதே பதம் தர்க்கசாஸ்திரத்துல வந்தால் அப்ப சுத்த அபேதம்னு அர்த்தம். இது வேற இல்ல இது வேற இல்ல, ஒன்னே ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த தாதாத்மியங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறா. ஆனால் மீமாம்சையிலையோ வேதாந்தத்திலேயோ சாங்கியத்திலேயோ தாதாத்மிய சப்தத்தை பிரயோகம் பண்ணினால் கொஞ்சம் பேதத்தோடு கலந்த அபேதம் அப்படின்னு சொல்றான். பேதமும் அபேதமும் ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கு, அப்பதான் இந்த விவகாரம் நடக்கும் அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணியிருக்கா. மண்ணுக்கும் பானைக்கும் ஒரு விதத்துல பேதம் இருக்கு. பேதம் இருக்கிறதுனாலதான் இந்த மண்ணை காரணமாகவும் அந்த பானைய காரியமாகவும் சொல்ல முடிகிறது. அதே சமயத்துல அபேதமும் இருக்கு. இது எப்படி வேதாந்தத்துல சொல்லுவானா, பின்னமாக இருந்தும் ஒண்ணுக்கு இன்னொன்னு சத்தையை கொடுக்கக்கூடியதாக இருக்குமானால் அப்ப அதுக்கு தாதாத்மியம்னு பேரு. பின்னம் தான், ஆனால் அது இது இல்லாட்டா அதுக்கு சத்தையே கிடையாது. சமான சத்தாகத்தம் ஏக சத்தாகத்துவம்னு சொல்றான். இது ஏக சத்தாவாதம்ங்கிறதும் ஒரு அம்சம் இருக்கு. வேதாந்தத்துல ஏகசத்தா நானாசத்தா அப்படின்னு பெரிய சர்ச்சை இருக்கு. இங்க ஆச்சாரியால் சொல்றதுல ஏகசத்தாவாதம் இருக்குங்கிறது தெரியுது.